புதிதாக ஒரு இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா லாபம் இரட்டிப்பாகும்ன்றதுதான் என்னுடைய அர்த்தம். சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதே யோகம். அதே நேரத்தில் மற்ற 3 பார்வைகளும் எதிர்மறையாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும். இப்ப குரு சனியை பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு கிடைக்கின்ற பார்வையில் மாற்றம் ஏற்படும். அப்போ நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சனி பகவானுடைய பார்வைகள் கட்டுப்படும். சனி பகவானால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும். லாபம் மட்டுமே கிடைக்க ஆரம்பிக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன். வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். நீங்கள் பேசுகின்ற பேச்சுகள் கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை உருவாகும். குடும்பத்தினரை அனுசரித்து போவது என்பது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ராகு 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழிலில் அக்கறை ஏற்படும். பிறரால் ஆதாயம் அடையக்கூடிய நிலை ஏற்படும். அந்நியரால் ஆதாயம் அடையக்கூடிய நிலை ஏற்படும். கேது 4ஆம் இடத்துல உழைப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். அதற்கு காரணம் கேது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உழைப்பு நிச்சயமாக இருக்கும். உழைத்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். சனி பகவான் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல. அப்போ ஒரு வருமானம், நிம்மதி எல்லாம் இருக்கு. புதன் சஞ்சாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு புதனுடைய சஞ்சாரம் இருக்கு. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரயங்களை ஏற்படுத்தி வந்தார். அந்த விரயங்கள் கூட சுப விரயமாக மாற்றம் பெற்று இருக்கும். அவர் வெள்ளிக்கிழமை முதல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். விரையாதிபதி ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் என்பவனே இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வேகக்காரன் சொல்லலாம். அவர் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். வீரமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். செல்வாக்கோடு திகழக்கூடிய நிலை ஏற்படும். பொதுவாக இந்த வாரம் ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.